ஹலோ வணக்கம் பீராக், வெல்கம் டு த ஷோ. சாம்பியன்ஸ் டிராஃபி ஸ்குவாட்லாம் பார்த்துட்டு இருக்கோம் ஒன்னொன்னா. இப்போ வந்து சாம்பியன்ஸ் டிராஃபி ஆஸ்திரேலியா. ஆஸ்திரேலியா இல்லாத என்ன சாம்பியன்ஸ் டிராஃபி. நான் வழக்கம் போல ஸ்குவாடை படிச்சிடறேன் பீராக், அப்புறம் நீங்க சொல்றீங்களா? ப்ளீஸ் படிச்சிருங்க. டன். ஓகே. அலெக்ஸ் கேரி, டிராவிஸ் ஹெட், ஜாஸ் இங்கிலீஷ், மார்னஸ் லபுஷேன், மேத்யூ ஷாட், ஸ்டீவ் ஸ்மித், ஆரன் ஹார்டி, மிச் மார்ஷ், லென் மேக்ஸ்வெல், ஸ்டாய்னிஸ், பேட் கமின்ஸ். ஆனா ஒரு இன்ஜுரி கேரி பண்றாருன்னு நினைக்கிறேன் விராட். ப்ரொவிஷனலி தேவ் நேம்ட் இம் த ஸ்குவாட், வில் சி ஹவு இட் அன்ஃபோல்ட்ஸ். நேத்தன் எல்லிஸ், ஜாஸ் ஹேசல்வுட், ஆடம் ஜாம்பா. ஸோ இதுதான் இவங்களுடைய காம்பினேஷன். இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? நோ மிச்சல் ஸ்டார்க் பீரா. ஸ்டார்க் இருக்காரு ஸ்குவாட்ல. அப்படியா? ஓகே, ஆமாமா. சாரி. கிரிக்கின் ஃபோல தான் நான் படிக்கிறேன். கிரிக்கின் ஃபோல போடல. மேபி ஸ்டார்க் இருக்கு நீங்க சொன்னா அப்ப இருக்காருன்னு தான் நினைக்கிறேன். ஓகே பீராக், இருக்காரு. நீங்க அப்ப இந்த. ஓகே. கரெக்ட். அது ஒண்ணு மட்டும் மிஸ் பண்ணிட்டீங்க. பட் இப்போ பாத்தீங்கன்னா ஜேக் ஃப்ரேசர் மெக்கருக்கு அவன் ட்ரைடு. ஸ்டார் இருக்காரு. சாரி சாரி, நான் பாத்துட்டேன். நோ ப்ராப்ளம், நோ ப்ராப்ளம். அதாவது ஜேக் ஃப்ரேசர் மெக்கருக்கு தான் வார்னருக்கு அப்புறம் இஸ் கோயிங் டு சக்சீட், இஸ் கோயிங் டு ஃபில் த கேப் அப்படின்னு ஒரு பேச்சு இருந்தது. இந்த 50 ஓவர்ஸ் அப்படிங்கும்போது அவ்வளோ ஃபிளம்பாயண்டா வேணாம். அப்ப நம்ம சொல்லுவோம் பாருங்களேன். அதாவது பாகிஸ்தான்ல தேரி எப்படி வின் பண்ணணும்னா சும்மா எல்லாரும் அஹ், போயிட்டு தடாலடி அடிச்சு ஆகாது. ஒரு ரெண்டு மூணு பேரு உங்களுக்கு வந்துட்டு கன்சாலிடேட் பண்ணும். அதுக்கப்புறம் பவர் ஹிட்டர்ஸ் இருக்கணும்னு இவங்களுக்கு எல்லா பேசஸும் கவர்டு. இந்த மேத்யூ ஷாட் அக்ரெசிவா ஆடுவாரு, ஆனா செலக்டிவா ஆடுவாரு. அவர் ஓபன் பண்ணுவாரு வித் டிராவிஸ் செட் ஒரே கியர். நம்பர் த்ரீல பாத்தீங்கன்னா லபுஷேன் வந்து கேம் எடுத்துட்டு போவாரு. நம்பர் ஃபோர்ல ஸ்டீவ் ஸ்மித் கேம் எடுத்துட்டு போவாரு. நம்பர் ஃபைவ் ஜாஷ் இங்கிலீஷ் அடி. ஆறாவது மேக்ஸ்வெல் அடி. ஏழாவது ஸ்டாயினிஸ் அடி. கம்மின்ஸ் வந்துட்டு அவங்க கம்ப்ளீட்டா ரெஸ்ட் பண்ணி அவரை எடுத்துட்டு போவாங்க. ஈவன் தோ இஸ் நாட் கோயிங் டு பி ஃபிட் ஃபார் த இனிஷியல் ஸ்டேஜஸ், ஸ்டில் தே வில் கீப் இம் இந்த டோர்னமெண்ட்னால கமின்ஸ் அதுக்குள்ள ஃபிட் ஆகிற மாதிரி தெரியுது. ஏன்னா வந்து ஜஸ்பிரீத் பும்ரா மாதிரி பெருசா அவருக்கு ஏதோ ஒரு இன்ஜுரியோ என்னமோ ரிப்போர்ட்டுக்கோ எதுவும் இல்லை. கொஞ்சம் ஸ்டிஃப்னஸ் ஒர்க் லோடுன்னு சொல்றாங்க. ஸோ இல் பி ஃபிட். ஸோ கமின்ஸுக்கு அப்புறம் ஸ்டார்க்கு அப்புறம் அந்த ஸ்பின்னர் வாட் யூ வாண்டட் ஆடம் ஜாம்பா அண்ட் தென் ஃபாலோட் பை ஜாஷ் ஹேசல்வுட். இங்க பாத்தீங்கன்னா நம்ம சொன்ன மாதிரி இந்த கணக்கு பாருங்க. ஷார்ட் லபுஷேன் ஸ்டீவ் ஸ்மித் செட்டில் பண்ற பேட்ஸ்மேன். டிராவிஸ் செட், ஜாஷ் இங்கிலீஷ், மேக்ஸ்வெல், ஸ்டாயினிஸ் அடிக்கிற ஆளு. ஒரு ஹெவி பேட்டிங் லைனப்ப நியூ பால்ல பாத்தீங்கன்னா பொட்டன்ட் த்ரீ போலர்ஸ் டு ஸ்ட்ரைக் அப் ஃப்ரண்ட். கமின்ஸ், ஸ்டார்க், ஜாஷ் ஹேசல்வுட். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு பேக்கப்னு பாத்தீங்கன்னா ஸ்டாயினிஸால ஒரு 6 ஓவர் குவிக்கா போட்டு ஏமாத்த முடியும். ஜாம்பா பாத்தீங்கன்னா ரெவலேஷன் ஆக்சுவலி. எல்லா இதுலயும் விக்கெட் எடுக்கிறார். ஈவன் தோ டாக்கிங் அபவுட் ஃபிங்கர் ஸ்பின்னர், ஜாம்பா இஸ் சம்மன் who is going to bowl quick through there, is going to hit the stumps all the time, relies most on his sliders and googlies, will be massively effective. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த மேக்ஸ்வெல்லால ஒரு எப்பவுமே ஒரு 7 ஓவர் அவரால் போட முடியுது மேக்ஸ்வெல்லால. ஐ டோன்ட் திங்க் நோ ஒன் வில் டினை தட். அந்த மேத்யூ ஷாட் ஒரு 5 ஓவர் போட்டுருவாரு. இப்ப எங்களுக்கு பாத்தீங்கன்னா சான் பிரான்சிஸ்கோ யூனிகார்ன்ஸ்ல நிறைய டைம் அவரை ஓபன் பண்ணி வச்சோம் போலிங்ல. ஓகே. ஐ கேன் ஆல்சோ போல அப்படியே உங்களுக்கு எல்லாமே கெட்டு போச்சுடா நொல்ல கண்ணான்னா டிராவிஸ் ஹெட் ஒரு 2 ஓவர் போடுவாரு. இது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு கன் டீம். இப்ப என்ன பிடாக் மிச் மார்ஷ மிஸ் பண்ணிட்டீங்களே, இடம் கிடையாது அவருக்கு. இல்லைன்னா என்ன பண்ணணும், லபுஷேனை டிராப் பண்ணிட்டு மிச் மார்ஷ நம்பர் த்ரீல ஆடணும். அதை அவங்க பண்ணுவாங்களான்னு தெரியாது. ஜாஷ் இங்கிலீஷ் வில் ஸ்டார்ட். அண்ட் அவரோட பேக்கப் பாத்தீங்கன்னா அலெக்ஸ் கேரி. ஏன்னா ஜாஷ் இங்கிலீஷ் இஸ் சம்மன் இஸ் கோயிங் டு கம் தேர் அட் நம்பர் 5 அண்ட் கோயிங் டு கிவ் அ ரிப் அப்படின்றதுனால அவர் தான் ஆடுவாரு. ஸ்டாயினிஸுக்கு பேக்கப் பாத்தீங்கன்னா இந்த ஏரன் ஹார்டி ஒரு டீசென்டான ஆல்ரவுண்டரு. அப்படி கமின்ஸ் எடுத்த உடனே ஸ்டார்ட் பண்ணலன்னா தே காட் நேதன் எல்லிஸ். அவர் டெத்லயும் எக்ஸ்ட்ராடனரியா போடுவாரு. இந்த பேக்கப் டான்ஸ்ல ஒரு சிஎஸ்கே வரை எடுத்திருக்காங்க அப்படிங்கும் போது இது வெல் ஆயில்டு மெஷின் அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்களேன். அதனால இவங்க கமின்ஸ் இல்லைன்னா கூட என்ன பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி ஸ்மித் கிரேட் பிளேயர் ஆஃப் ஸ்பின், மார்னஸ் லபுஷேன் வெரி குட் பிளேயர் ஆஃப் ஸ்பின், அந்த மேத்யூ ஷாட் இஸ் ஆல்சோ வெரி குட் பிளேயர் ஆஃப் ஸ்பின் அப்படிங்கும் போது மேக்ஸ்வெல் நான் வந்துட்டு வீக் அகைன்ஸ்ட் ஸ்பின் சொல்ல மாட்டேன். இஸ் கோயிங் டு டேக் இட் ஆன். ஸ்டானிஸ் இஸ் ஆல்சோ நாட் அ பேட் பிளேயர் ஆஃப் ஸ்பின்னுங்கும் போது அவங்களுக்கு எல்லா பேசஸும் கவர்டு. என்ன பொறுத்த வரைக்கும் அவங்க செமிஃபைனல்ஸுக்கு போகணும். இதை நீங்க ஒத்துக்கிறீங்களா இல்லையா? இல்ல இல்ல, இங்க ஆஸ்திரேலியாலாம் போகாதுன்னு சொன்னா அப்புறம் மிகப்பெரிய இதாயிரும். கண்டிப்பா ஒத்துக்கிறேன் பீரா. நோட்டபிள் ஆப்சன்டிஸ் அப்படின்னு நீங்க என்ன நினைக்கிறீங்க பீரா?
இப்ப நான் நோட்டபிள் ஆப்சன்டி அப்படின்னு நினைச்சேன். அந்த ஜேக் பிரேசர் மெக்கருக்கு தவிர பெருசா எதுவும். இப்ப நான் எப்படி யோசிச்சிருப்பேன், ஒரு ஆஸ்டன் ஏகார கொண்டு வந்திருக்கலாமோ, அந்த மார்க்கஸ் டாய்னிஸ் பேக்கப் வந்துட்டு ஆரன் ஹார்டி கொண்டு வந்ததுக்கு மேல ஒருவேளை ஆஸ்டன் ஏகார கொண்டு வந்திருக்கலாமோ அப்படின்னு நான் யோசிப்பேன். ஏன்னா ஒரு சில பிச்சு உங்களுக்கு நாக் அவுட்ஸ் போகும்போது வேற அவுட் ஆகி உங்களுக்கு, ஏன்னா ஆஸ்திரேலியா இஸ் கோயிங் டு பிளே த நாக் அவுட்ஸ் ஆல்சோ இன் பாகிஸ்தான். அப்படிங்கும்போது அந்த சுச்சுவேஷன்ல ஒருவேளை உங்களுக்கு வந்துட்டு அந்த பிச்சு பயங்கரமா திரும்பும் அப்படின்னு நினைச்சதுன்னா, அந்த மாதிரி ஒரு பிச்சில் ப்ராபப்ளி யூ கேன் ரெஸ்ட் ஜாஷ் ஹேசல்வுட் அண்ட் கெட் ஆஸ்டன் ஏகர் will also give a batting option லெஃப்ட் ஹேண்டர். அப்படி நான் யோசிச்சிருப்பேன் ஒழிய. இப்ப ஆரோன் ஆடின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ ஒருவேளை பிச்சு பயங்கரமா ட்ரையா இருக்கு உங்களுக்கு திரும்பும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, ஸ்பின் ஆப்ஷன் வந்துட்டு இன்னொரு ஆப்ஷன் இருந்தா பெட்டரா இருந்திருக்கும். பட் மேக்ஸ்வெல் கேன் டூ த ஜாப். அது ஒண்ணுதானே ஒழிய வேற எதுவும் பெருசா வந்து நான் யோசிக்கிறேன் எனக்கு மனசுல வரமாட்டேங்குது வேற எதுவும் மிஸ் பண்ண மாதிரி. ஐ திங்க் இட் இஸ் அ கன் செலக்ஷன். ஐ டோன்ட் திங்க் தட் அப்பார்ட் ஃப்ரம் ஜேசர் பிரேசர் மெக்கருக்கு இன்னொன்னு சொல்லிடுறேன். பிரேசர் மெக்கர் செட் எவ்ரி திங் அப்ளேஸ் இன் 20 ஓவர் ஃபார்மேட். 50 ஓவர்ஸ் ஃபார்மேட்ல இன்னும் வந்துட்டு பெருசா அவர் வந்து எஸ்டாப்ளிஷ் ஆல. அதே மாதிரி அவங்க தான் சேஃபஸ்ட் ஆப்ஷன் இந்த மேத்யூ ஷாட் எடுத்திருக்காங்க. who's well experienced is not an youngster. ஆஸ்திரேலியா நீங்க பாத்தீங்கன்னாலே இந்த லெஜெண்ட்ஸ் எல்லாருமே 30 வயசுல தான் வந்துட்டு உங்களுக்கு டெபுவே. மைக்கேல் எஸ்ஸியே 30 வயசுல தான் டெபு. ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் அவன் அந்த மாதிரி யோசிக்க மாட்டான் 30 வயசுல ஒருத்தர் நீ கொண்டு வரியா அப்படின்னு. he sees that there is a talent there, I'm going to bring himன்றதுனால எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எதுவும் இல்ல. உங்களை தெரிஞ்ச வரைக்கும் யாராவது மிஸ் ஆயிருக்காங்க நீங்க நினைக்கிறீங்களா? நீங்க சொல்லுங்க. சாம் கான்ஸ்டாஸ் அந்த அடிச்சாரு பும்ராவை. அதுதான் அவரு சொல்றேன். வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. இப்ப கரெக்டா சொல்றீங்க. இப்ப நீ சாம் கொன்ஸ்டாஸ் அப்படின்னு யோசிச்சீங்கன்னா ஐ திங்க் த ஐடியல் திங் would be ஜேக் ஃப்ரேசர் மெக்கர் was already made his appearance in white ball cricket for ஆஸ்திரேலியா. இப்ப சாம் கொன்ஸ்டாஸ் வந்து பிக் பேஷ்லி வச்சு உரிக்கிறாரு. இப்ப இப்ப திருப்பி வந்து நேத்து வந்து 56 28 பால் என்னமோ ஓப்பனிங் ஆடி. ஸோ இட்ஸ் ரியலி ஷோயிங் தட் வாட் இஸ் கேப்பபிள் ஆஃப். இப்ப சாம் கொன்ஸ்டாஸ் அப்படின்னா ப்ராபப்ளி அவுட் ஆஃப் செட் ஜேக் ஃப்ரேசர் மெக்கருக்கு. அதனால சாம் கொன்ஸ்டாஸ் இஸ் டூ ஏர்லி. மேபி இன்னும் ஒரு 6 மாசம் ஒரு வருஷம் இந்த மாதிரி இந்த டோர்னமெண்ட்ஸ் எல்லாம் அடிச்சாருன்னா தே மே திங்க். வேற ஏதாவது பேர் உங்களுக்கு வருதா? இல்ல பீராக், ஒரு ஃபார்ம்ல இருக்கவரு அப்படியே இறக்கி விட்டுற வேணாமா சார்? இவர் மேத்யூ ஷாட் ரொம்ப அடிக்கிறார் சார், ரொம்ப அடிக்கிறார் மேத்யூ ஷாட். ஆமா ஆமா, அது உண்மைதான். அதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. அதுவும் நீங்க இந்த பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப ஃபர்ஸ்ட் இந்த பிக் பேஷ்ல அடிக்கிறாரு. இந்த எம்எல்சில எங்க டீம்ல தான் இருந்தாரு. ரொம்ப கஷ்டமான பிச்சர்ஸ் செம வாங்கிட்டாரு ஆனஸ்ட்லி ஸ்பீக்கிங். அண்ட் இஸ் போலிங் ஹஸ் பீன் ஆஃப் ரியல் யூஸ் அப்படின்றதுனால உங்களுக்கு என்ன சொல்றது, டு பி வெரி ஆனஸ்ட் வித் யூ, மேத்யூ ஷாட் தான் இருக்கணும் நான் நினைக்கிறேன் ரைட் செலெக்ஷன் அப்படின்னு. சரி, இந்த இவரு பார்லட் ஒருத்தர் எடுத்தாங்களே பஞ்சாப் கிங்ஸ், பாண்டி கூப்பிட்டு வந்திருக்காரு, அவரெல்லாம் வேலைக்கு ஆக மாட்டாரா? இல்ல சார், இப்போ இந்த இதை நீங்க பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அவங்களுக்கு தேர் வெரி வெல் செட்டில்டு அன்டில் ஒன் ஆஃப் தம் ரிட்டையர்ஸ். ஸ்டார்க் இஸ் 34 அந்த மாதிரி யாராவது போல ஒழிய ஜோஷ் ஹேசல்வுட் இஸ் டாப் கிளாஸ். நான் ஏன் ஜோஷ் ஹேசல்வுட் பதில் ஆஸ்டன் ஏகர் ட்ரை பண்ணோம்னா, இந்த பிக்சர்ஸ் ஆர் வெரி வெரி ட்ரை அண்ட் ஸ்லோ அப்படின்னு ஜோஷ் ஹேசல்வுட் ஃபர்ஸ்ட் பேரா நீங்க எழுதணும். கமின்ஸ் நீங்க உங்களுக்கு அவர் கேப்டனா இல்லைன்னாலும் the value addition what he has got at Stark with his ஸ்ட்ரைக்கிங் எபிலிட்டி வேற யாருக்குமே வந்து ஃபாஸ்ட் போலர் அப்படின்னா நான் தான் சொல்லேன். ஈதர் அந்த ஆரோன் ஹார்டியோட பிளேஸுக்கு பதில ஈதர் ஆஸ்டன் ஆகாரோ இல்ல இன்னொரு ஃபாஸ்ட் போலரா எடுத்துக்கலாம். பட் இன் மை ஒப்பீனியன் டெஃபினெட்லி தட்ஸ் நாட் கோயிங் டு பி சேவியர் பாட்லெட். ஓகே, பியூ வெப்ஸ்டரை பத்தி என்ன நினைக்கிறீங்க? நீங்களே நல்லா ரேட் பண்ணீங்க, கிடைச்ச சான்ஸ் நல்லா பயன்படுத்தினாரு. அதாவது என்ன சொல்றது, இப்போ திருப்பி மிச்ச மார்ச்சுக்கே போறாங்க. ஆனா இல்ல அவங்க ஓடிஎல்ல வேற கணக்கா இல்ல இப்ப மிச்ச மார்ஷுக்கு போறாங்க. அவ்வளோ பெரிய பிளேயரை நீங்க டிராப் பண்ண முடியுமா? அது ஒரு பெரிய கஷ்டம். அதாவது நீங்க ஸ்குவாட்ல இருந்து டிராப் பண்றது ஒரு விஷயம். அதை தவிர நீங்க வந்து அவரை எடுத்துன்னு வந்துட்டு அவரை மாதிரி ஒரு பெரிய பிளேயரை வெளியில உக்காத்தி வைக்கிறதுங்கிறது. இப்ப நான் வந்து பிளேயிங் லெவன் சொல்லிட்டேன். அவர் வெளில போகணும்னா ஒன்னு ஸ்டாயினிஸ். நான் உங்களை கேட்கிறேன், ஸ்டாயினிஸா மிச் மார்ஷா நீங்க யார ஆடுவீங்க? நான் ஸ்டாயினிஸ் தான் ஆடுவேன். சரி, அதுக்கப்புறம் வந்துட்டு மேக்ஸ்வெல்லா மிச் மார்ஷா யார ஆடுவீங்க? மேக்ஸ்வெல். ஆனா கொஞ்சம் எனக்கு மிச் மார்ச் மேல கொஞ்சம் ஒரு இல்ல இல்ல இது இருக்கு. ஆனஸ்டா கேக்குறேன். அதுக்கப்புறம் இன்னொரு ஆப்ஷன் லபுஷேனா மிச் மார்ஷா யார் ஆடுவீங்க? அபிஷேகம் தான் ஆடணும். ஆனா நான் மேக்ஸ்வெல் முன்னாடியே மிச் மார்ச் ஆடிடுவேன். எனக்கு ஒரு நப்பாசை தான். ஒரு தடவை நான் ஃபேண்டசில எடுத்தப்ப நிறைய அடிச்சாரு, அதனால சொல்றேன். இல்ல பட் சார், நீங்க சொல்றது கரெக்ட் தான். ஜோக்ஸ் அப்பார்ட் மேக்ஸ்வெல் தான் ஆடணும், லபுஷேன் தான் ஆடணும், ஸ்டாயினிஸ் தான் ஆடணும்.
அப்படிங்கும்போது அந்த சுச்சுவேஷன்ல நீங்க பார்க்கும்போது ஆல்ரெடி உங்களுக்கு மிச் மார்ஷன் ஒருத்தர் வெளியில உட்காந்துட்டு இருக்காரு. ஹீ கேன் பி தி லைக் டு லைக் ரீப்ளேஸ்மெண்ட் ஃபார் ஸ்டாயினிஸ் என்ன பொறுத்த வரைக்கும். அப்படி மிச் மார்ஷ் ஆடினார்னா லபுஷேன் தான் வெளியில போறாரு, வேற யாரும் போக மாட்டாங்க போது என்ன பொறுத்த வரைக்கும் இந்த ஆரோன் ஹார்டிக்கு பதில ஈதர் ஒன் ஃபாஸ்ட் bowler ரிசர்வ் ஃபாஸ்ட் bowler ஷான் அபர்ட் யாராவது ஒருத்தர் கொஞ்சம் பேர் குவிக்கா போடுறவங்க. இன்னொன்னு பாத்தீங்கன்னா இந்த பென் டார்ஷுவஸ் லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் bowler ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருக்காரு, பேட்டிங் வேற அடிக்கிறாரு. அந்த மாதிரி ஒரு ஆப்ஷனோ இல்லைன்னா சேஃபஸ்ட் ஆப்ஷன் ஸ்பின் எடுத்துருக்கோமே. ஆரோன் ஹார்டி இஸ் a வெரி குட் டேலண்ட், நான் இல்லைன்னு அந்த சொல்ல. ஆப்ஷன் யாரு? சேஃபஸ்ட் ஸ்பின் ஆப்ஷன் யாரு அதை சொல்லுங்க. சேஃபா எனக்கு எனக்கு ஸ்பின் ஆப்ஷன்னா நான் ஆஸ்டன் ஆகர்க்கு தான் போவேன். இப்ப வந்துட்டு நேதன் நெல்லிஸ் வந்து வெளியில இருக்காரு. இப்ப யோசிச்சு பாருங்க, அங்க போயிட்டு கமின்ஸ் ஃபிட் ஆகலன்னா நேதன் நெல்லிஸ் இஸ் கோயிங் டு ஸ்லாட் ஸ்ட்ரெயிட் அவே டு பிளேயிங் லெவன். நிறைய பேர் கேட்பாங்க என்ன சார் எல்லிஸ் தான் இருக்காரு அப்படின்னு. இப்ப கமின்ஸ் வந்து இன்ஜுரி இல்லைன்னா தென் யூ டோன்ட் நீட் எக்ஸ்ட்ரா ஃபாஸ்ட் bowler. இப்ப கமின்ஸ் 50-50 கண்டிப்பா டூரிங் பார்ட்டியில இருப்பாரு. இஸ் இ கோயிங் டு ஸ்டார்ட் வி டோன்ட் நோ. அப்ப எல்லிஸ் ஆடுவாருங்க போது யோசிச்சு பாருங்க, ஒரு ஹாம்ஸ்ட்ரிங் ஸ்ட்ரெயின் ஏதோ ஒன்று வந்துருது ஒரு ஃபாஸ்ட் bowlerக்கு. ஜோஷ் ஹேசல்வுட்டுக்கும் நிறைய வந்து ஹிஸ்டரி ஆஃப் இன்ஜுரிஸ் இருக்கு அப்படிங்கும் போது கேரிட் ஈதர் எக்ஸ்ட்ரா ஃபாஸ்ட் bowler ஆர் ஸ்பின்னர் லைக் ஆஸ்டன் ஆகர் இன் பிளேஸ் ஆஃப் ஆரோன் ஹார்டின்றது தான் என்னோட இது. அவங்க அந்த மாதிரி கான்பிடண்டா போயிருக்காங்க. ஓகே, இப்ப இதுக்கு நம்பர் 3 பாக்குறாங்க மிச் மார்ஷ, ஆரோன் ஹார்டிய பேக்கப்பா பாக்குறாங்க ஸ்டாயினிஸ்ன்றதுனால இதை குறை சொல்ற மாதிரி எதுவும் கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் இது சாம்பியன்ஷிப் வின் பண்ற டீம், அன்லெஸ் அதர்வைஸ் வந்துட்டு அவங்க they didn't really rise up as a team. They are going to be a very difficult team to beat என்ன பொறுத்த வரைக்கும். சரி, டிம் டேவிட்லாம் T20க்கு நேர்ந்து விட்டாங்களா? அவரு கன்சிடர் கூட பண்ண மாட்டாங்களா? சார் அவர் இப்ப எங்கேயுமே ஃபார்ம்ல இல்ல. எல்லா லீக்லயும் பாருங்க நீங்க, எங்கேயுமே அவர் ஃபார்ம்ல இல்ல. ஆஸ்திரேலியாவுக்கும் நிறைய சான்ஸ் கொடுத்தாங்க, நான் அவரை ஹையா ரேட் பண்ணுவேன். முதல்ல வந்த போது அவரை பிஎஸ்எல்ல தான் பார்த்தேன். பிஎஸ்எல்ல தான் ரியலி சிக்னல் இஸ் அரைவல் டு த வேர்ல்டு. அதுக்கப்புறம் வந்து பயங்கரமா குளோப் ட்ராட்டர் எங்க போனாலும் அட்டி பின்னினாரு. T10 லீக் எங்க வந்தாலும் அடிச்சாரு. அதுக்கப்புறம் அந்த எம்ஐ கேப்டவுனுக்கு வந்தாரு மும்பைக்கு, அங்க ஸ்லைடு ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் அவர் எழுந்திருக்கவே இல்லை. மும்பை இந்தியன்ஸுக்குலாம் பெருசா ஒண்ணுமே எவ்வளோ சான்ஸ் கொடுத்தாங்க மும்பை இந்தியன்ஸ். அவங்க வந்து பொட்டன்ஷியலா கைரன் போலார்டுக்கு பதிலா ரீப்ளேஸ்மெண்ட் எடுத்துட்டு வந்தாங்க. அன்பார்ச்சுனேட்டா அவர் எதுவுமே பண்ணல. 2 years has been very very quietன்றதுனால his omission is definitely justified. ஓகே, பட் பேட் கமின்ஸ் வந்து ஸ்கூட் ஹிம்செல்ஃப் அஸ் a லீடர் பீடா, அதுல எந்த டவுட்டும் கிடையாது. அண்ட் பயங்கரமான ஒரு சிக்னிஃபிகன்ட் கான்ட்ரிபியூட்டரும் கூட ஒரு டீமுக்கு. இப்ப அவரு வந்து சப்போஸ் ஒரு வரல அப்படின்னா ஐ திங்க் தட் வில் ஃபில் அ பிக் வாய்ட். அதை எப்படி ஃபில் பண்ண போறாங்கன்னு தெரியல. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அங்க என்ன ஆப்ஷன்ஸ் வரும்? அவர் இல்லைன்னா ஸ்ட்ரெயிட்டாவே ஸ்டீவ் ஸ்மித் கேப்டன் ஆயிடுவார். அதாவது ஐ ஹேட் அ பிரிவிலேஜ் டு ஒர்க் வித் ஸ்டீவ் ஸ்மித் when he was a captain புனே சூப்பர் ஜெயின்ஸ். ஒரு எக்ஸ்ட்ராடினரி திங்கரு, ஒரு ரொம்ப ஒரு என்ன சொல்றது அம்புளான ஒரு ஹியூமன் பீயிங். கோவம் அதிகமா வராது, பிளேயர்ஸை திட்டலாம் மாட்டாரு, எப்பவும் சிரிச்சுட்டே இருப்பாரு. செகண்ட் திங் இஸ் இட் டேக்ஸ் அக்கௌண்டபிலிட்டி. இன்னொன்னு எப்படின்னா ஃபைண்ட் அ வே. ஒரு 66 for 5 I will find a way. It doesn't give an excuse. ரன் அடிக்கலன்னா புட்டு ஸ்டாண்ட் அப் அண்ட் செட் ஐ குட் ஹவ் பீன் பெட்டர் அப்படின்ற ஒரு ஆளுன்றதுனால இப்போ இவர் இல்லைன்னா ஸ்டீவ் ஸ்மித் இஸ் கோயிங் டு கேப்டன் த சைடு. இஸ் அ வெரி குட் கேப்டன்றதுனால ஐ டோன்ட் சி எனிதிங். பேட் கமின்ஸுக்கு அந்த மைதா ஸ்டச் இருக்கு, என்ன தொட்டாலும் துலங்குது. இப்போ ஒரு சிலது அந்த மாதிரி இப்ப தோனி பாய் முதல்ல அவர் எங்க போன எல்லாத்தையும் ஜெயிச்சிருக்காரு. அந்த மாதிரி இப்ப பேட் கமின்ஸ் வந்துட்டு இருக்காருங்கும் போது அந்த மாதிரி ஒரு ஆங்கிள் நீங்க பார்க்கும் போது ஓ பேட் கமின்ஸ் மிஸ் ஆறாரு, இந்த மாதிரி கேப்டன் கன்னு ஏகப்பட்ட பேர்லாம் அவருக்கு வச்சுட்டாங்க, அந்த மாதிரி யோசிப்பாங்களே ஒழிய அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல பார்த்துட்டு அது ஆஸ்திரேலியாவை அஃபெக்ட் பண்ணுமான்னு நீங்க கேட்டீங்கன்னா என்னோட ஆனஸ்ட் ஒப்பீனியன் வித் பேக்கப் ஸ்டீவ் ஸ்மித் as captain I don't see them suffering at all. Pat Cummins as a player might be missed out because of the double dimension, the thinking, calmness with the both bat and ball that will be missed. But captain பயங்கரமா அடி வாங்குவான்னு கேட்டீங்கன்னா I don't think so. ஓகே, பட் நீங்க சொல்றது கரெக்ட் தான். சாம்பியன்ஷிப் வின்னிங் டீம் அப்படின்னு தான் இது சொல்லணும். பொட்டன்ஷியலி வேற எது சொன்னாலும் இது இல்லை. பார்க்கலாம் பீடா எப்படி அசஸ் பண்ணாங்கன்னு. பட் இந்த குரூப் உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி நீங்க சொன்ன மாதிரி டிஸ்கஸ் பண்ண மாதிரி ரொம்ப ட்ரிக்கி குரூப் தான் பீடா. ஆப்கானிஸ்தானோட இருக்க ஒரு மேட்ச், இங்கிலாந்து ஆஸ்திரேலியா அது எப்பயுமே பெரிய பெரிய டபி, ஒரு ஃபேமஸ் ரைவல்ரி. அதுதான் சவுத் ஆப்பிரிக்கா ஆஸ்திரேலியாவுமே டஃபா தான் இருக்கும். குரூப் ஆஃப் டெத் தான். பட் இருந்தாலும் ஐ ஆல்சோ ஸ்ட்ராங்லி ஃபீல் தே வில் எமர்ஜ் விக்டோரியஸ் அண்ட் they will go on to top the group அப்படின்னு தான் நானும் சொல்றேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? இல்ல என்னை பொறுத்த வரைக்கும் ஐ டோன்ட் see this team fail. அங்க எங்க ஒரு இக்கப்பாய் ஒரு மேட்ச் தோத்தாலும் பயங்கர ஸ்ட்ராங்கா வந்து 2 மேட்ச் அடிச்சிருவாங்க.
இப்ப இவங்களை சேலஞ்ச் பண்ண போற டீம்னு என்ன கேட்டீங்கன்னா மோர் தென் சவுத் ஆப்பிரிக்கா இங்கிலாந்து அகைன் கோயிங் டு பி ஆப்கானிஸ்தான். இப்ப ஆப்கானிஸ்தான் போய் ஒரு 280 ரன் இவங்களோடய அடிச்சு ஒரு குயிக்கா ஃபாஸ்ட் பாலர்ஸ் நியூ பால்ல விக்கெட் எடுத்து ஸ்பின்னர்ஸ் அப்படியே கிரவுட் பண்ணாங்கன்னா இவங்களுக்கு தோக்கறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஒரே த்ரெட் என்ன பொறுத்த வரைக்கும் ஆப்கானிஸ்தான் நினைக்கிறேன். ஈவன் தோ இங்கிலாந்து ஆஸ்திரேலியா இஸ் ஆல்வேஸ் a spicy contest. சவுத் ஆப்பிரிக்கா பீட் தம் கம்ஃபர்டபிளி இந்த 2023 வேர்ல்ட் கப். ஆனா ஸ்டில் என்ன சொல்ற சவுத் ஆப்பிரிக்கா ஹோல்ட் எட்ஜ் ஓவர் ஆஸ்திரேலியா. இப்போ லாஸ்ட் 2-3 இயர்ஸ்ல பாத்தீங்கன்னா நிறைய ஜெயிச்சிருக்காங்க இவங்களோட, அதுல எந்த சந்தேகமே கிடையாது. பட் ஸ்டில் இஃப் யூ see this Australian team they look a bit stronger than South Africa. That is honestyங்கும் போது என்னை பொறுத்த வரைக்கும் இவங்க கஷ்டப்படாம போயிடுவாங்க செமிஃபைனல்ஸுக்கு தான் நான் நினைக்கிறேன். அதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஆமா, ஆனா ஆஸ்திரேலியா ஆப்கானிஸ்தானே ஒரு பெரிய ரைவல்ரியா வந்துட்டு இருக்குடா. அந்த மேட்ச்க்கு அப்புறம், அந்த மேட்ச்ல அடிச்ச அந்த மேட்ச்க்கு அப்புறம் சீரியஸா பெரியதா வந்துட்டு இருக்கு. அவங்க வென்யூஸ்ல எப்படி இருக்குடா? ஆஸ்திரேலியா ஆடுற வென்யூஸ்லாம் அவங்களுக்கு எப்படி சூட் ஆகும்? ஹவு டு தட் அஃபெக்ட் தேர் டீம் காம்பினேஷன், அதெல்லாம் சொல்லுங்க. அதான் பாத்தீங்களே உங்களுக்கு இஸ்லாமாபாத் பரமபாட்டா, முல்தானு பரமபாட்டா, லாகூர் கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கும். ரொம்ப பரமபாட்டான்னு சொல்ல மாட்டேன். கராச்சி பத்தி கொஞ்சம் ஸ்லைட்லி அந்த ஸ்லோயர் சைடு இருக்கும், அல்லது பரமபாட்டா கிடையாது. இப்ப ஆஸ்திரேலியாக்கெல்லாம் உங்களுக்கு எப்படி எங்க அவங்க வாங்கிப்பாங்கன்னா உங்களுக்கு ஸ்பின்னு போடும்போது சட்டார் முட்டார் திரும்பிச்சுன்னா தான் வாங்கிப்பாங்க. ஸோ உங்களுக்கு திரும்பல அப்படின்னா வச்சு நொறுக்கிடுவாங்க, அதுல ஒன்றும் சந்தேகமே கிடையாதுன்றதுனால ஒன்லி மேட்ச் நிறைய மேட்ச் ஆடி உங்களுக்கு செமிஃபைனல்ஸ் போகும்போது விக்கெட் அப்படியே பயங்கரமா வேர் அண்ட் டேர் அந்த மாதிரி இருந்தா கொஞ்சம் கஷ்டப்படுவாங்களே ஒழிய இந்த லீக் ஸ்டேஜஸ்ல ஐ டோன்ட் see the ball spinning this big in பாகிஸ்தான். நல்ல ட்ரூ விக்கெட்ஸா இருக்கும், நல்லா இருக்கும் ஆடுறதுக்கு அப்படின்றதுனால இவங்க அக்ரஸிவ் பிளேயர்ஸ் 4 ஃபீல்டர் தான் வெளியில இருக்க முடியும் மிடில் ஓவர்ஸ்ங்கும் போது ஐ டோன்ட் see that being a threat for them unless otherwise really have a bad dayன்றதுனால I will disclose the threat at least until the semi-final starts and seeing on the pitch. அவங்களுக்கு எந்த வென்யூமோ ஒரு டேஞ்சர் வென்யூ அப்படின்னு சொல்ல முடியாது. ஒருவேளை யூஏஇல ஆடி ஷார்ஜான்னு வச்சுக்கோங்க, சட்டு பால் உருளும். அப்போ உங்களுக்கு ரஷீத் கான், அல்லா கசன் ஃபார் கசாம் ஹுசேன் உங்களுக்கு மிஸ்ட்ரி ஸ்பின் போட்டீங்கன்னா ஒரு சான்ஸ் இருக்கு. தேர் பிளேயிங் பாகிஸ்தான். ஐ டோன்ட் see that being a threat for them. பட் ஈவன் அதர்வைஸ் அவங்க சர்ஜா மாதிரி இருந்தாலும் தே ஹேவ் த விக்கெட்ஸ் தானே, சின்ன கிரவுண்டு, தே கேன் கேபிட்டலைஸ், தே பிளான் வெல் ஃபார் தேர் வென்யூஸ். அகமதாபாத்ல வச்சு சம்பவம் பண்ணிட்டு போயிட்டாங்கல்ல எல்லாத்தையும். ஸோ எங்க வச்சு என்ன சம்பவம் பண்ணணும், தே நோ டு பிளான் வெல் அண்ட் தெம் டு எக்ஸிக்யூட் வெல், கிரெடிட் டு தெம். அதனால தே ஹவ் அசம்பிள்ட் வெல் ஆயில் யூனிட் அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும். பட் தென் அதான் செமிஃபைனல் வரைக்கும் போனதுக்கு அப்புறம் அந்த தட் பர்டிகுலர் டே என்ன கிரிக்கெட் ஆடுறாங்களோ அதுதான். அதுக்கு மேல தே ஹேவ் ஒன் பேட் டே தேர் அவுட், அப்படிதான். அந்த மாதிரி தான் இந்தியாவும் போனாங்க 2023 வேர்ல்ட் கப்ல. எல்லா மேட்சும் ஜெயிச்சாங்க, பட் ஒன் பேட் டே அப்படின்னு தான். ஸோ அது என்ன ஆகுது அப்படின்னு பார்ப்போம். போயிடா நீங்களும் உங்களுடைய இதை சொல்லிட்டீங்க. என்னதான் இருந்தாலும் நான் என்ன ஃபீல் பண்றேன் அப்படின்னா, இன்னும் ஒரு ஸ்பின்னர் நீங்க சொல்ற மாதிரி கண்டிப்பா இருந்திருக்கலாம். அது ஒண்ணுதான் மைட் பி a ஸ்மால் கேப் கிவன் த கண்டிஷன்ஸ். இன்னும் ஒரு ஸ்பின்னர் ஆடி இருந்திருக்கலாம். பார்ப்போம். நீங்க சொன்ன மாதிரி டைம் இருக்குல்ல, எப்போ வரைக்கும் இருக்கு பீடா டைம்? இந்த ஸ்குவாடை திருப்பி அவங்க அப்டேட் பண்றதுக்கும் சான்சஸ் இருக்கு இல்லையா? எக்ஸாக்ட்லி, உங்களுக்கு February 13th வரைக்கும் யூ கேன் மேக் ரீப்ளேஸ்மெண்ட் இன்ஜுரி வாட் எவர் இட் இஸ் யூ கேன் டூ. பட் ஐ டோன்ட் see this changing unless otherwise Cummins is ruled out of the tournament. அப்பதான் உங்களுக்கு ஒரு சான்ஸ் இருக்க வழிய until then I don't really அந்த மாதிரி ஒரு சான்ஸ். there is a good chance they might get in a spinner like Ashton Agar or someone like Sean Abbott or Ben Darshus. யாராவது ஒருத்தர் இந்த மாதிரி வரலாமே ஒழிய I don't see this team composition changing because they got all bases covered and they'll definitely be one of the favorites to win the tournament. ஓகே, அதே தான் நானும் ஐ வில் என்டார்ஸ் டாப் கண்டெண்டர்ஸ் டு வின் தி டோர்னமெண்ட். உங்களுடைய ஃபைனல் தாட்ஸ் அப்படியே சொல்லிருங்க. அதுதான், டு பி வெரி ஆனஸ்ட் வித் டீம்ஸ் ஹஸ் டு ஸ்ட்ராட்டஜைஸ் ஹவ் டு பீட் தெம். இந்த மாதிரி ஒரு டீமை நீங்க செமிஃபைனல்ஸ் உள்ள விட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வச்சு மேய்ஞ்சிட்டு போயிடுவாங்க. அதனால இவங்களை என்ன பண்ணும், முதலே நீங்க எலிமினேட் பண்ணலன்னா இவங்க 3 மேட்ச் கான்ஃபிடென்ட்டா அவங்க அவங்களோட காம்பினேஷன் செட் ஆகி வந்தாங்கன்னா they won't be an easy team to beat at all. இப்போ ஒருவேளை உங்களுக்கு அதுக்கப்புறம் அங்கேருந்து ஒரு இந்தியா அந்த பக்கம் வந்துட்டு உங்களுக்கு செமிஃபைனல்ஸ் இந்தியால வந்ததுன்னா they are going to travel Pakistan to UAE suddenly to a different conditions. அப்போ உங்களுக்கு நீங்க யோசிக்கலாமா ஒழிய they are going to be a very difficult team to beat. But cricket is not played on what the previews reviews on paper. They have to really assess the conditions and play accordingly. But humble opinion, என்னோட opinionல I feel that they are a very good side. Will be really a force to reckon with. அதை தான் நீங்களும் செகண்ட் பண்ணிருக்கீங்க. Let us see what is going to happen. We will keep continuing you, entertaining you, analyzing all the teams until we go back to the India-England series, which is going to happen later on in this month. Until we come and entertain you for yet another episode on yet another team in the Champions Trophy 2025. Thanks a lot and bye-bye.